வணக்கம் ஆத்ரியா. வாழ்க்கையில் விட்டு விலக முடியாத உறவுகள் நிறைய விஷயத்தில் காயப்படுத்துகிறாங்க. அப்புறம் தேவைன்னு வரும்போது உறவை கொண்டாடுறாங்க. அவங்கள எப்படி ஆக்செப்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல. போலியான ஜனங்கள் சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதுல சிலர் விட்டு நம்மளால விலக முடியும், சிலர் விட்டு விலக முடியாது. குடும்பத்தினர்ல ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காங்க. நம்மள நிறைய விஷயத்துல காயப்படுத்திட்டாங்க. ஆனா தேவைன்னும் போது நம்ம கையில ஒரு நண்பன் மாதிரி பழகுறாங்கன்னும் போது ஒரு குடும்பத்தை நம்ம பிரிக்க முடியாது. ஸோ சிலதெல்லாம் வாழ்க்கையில நம்ம சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். சகிப்புத்தன்மையும் ஒரு மனித தன்மை தான். நீங்க கேட்கிற எல்லா கேள்வியிலையுமே எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு. நம்மளாம் மனிதர்கள். இறைவனோட உச்சகட்ட படைப்பு மனிதன். சோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் செல்ஃப் அவேர்னஸ் தான். ஒரு பாம்பால அதோட இயல்பான ஒரு நிலையை மாத்திக்க முடியாது. ஒரு கழுகால அது எப்படி படைச்சிருக்கோ அதுக்குள்ள அது வாழ்ந்தானோ. மனுஷனுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில நான் பேரிஸ்டரா தூங்கி எழுந்துட்டு சாயந்தரத்துல இந்த மகாத்மா காந்தியா இருக்க முடியும். நான் இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்துக்கும் போது சித்தார்த்தா இருந்துட்டு பியூர்லி பை மை செல்ஃப் அவேர்னஸ் நான் மத்தியானத்துல இருந்து கௌதம புத்தரா வாழ முடியும். We are the greatest of all creations of God. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னால இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, யாரோ ஒருத்தர் போலியா இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப சுயநலவாதியா இருக்காங்க, யாரோ நம்மளோட உண்மையா இல்ல, பொய்யா இல்ல, அது அவங்க பிரச்சனை. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, என்ன தேல் கொட்டிதுன்னா எனக்கு தான் வலிக்கணும், உங்களுக்கு வலிக்கூடாது. எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அது என் வாழ்க்கையில ஒரு சுமையை தவிர உங்களுக்கு சுமையா போகக்கூடாது. பட் we all have a tendency to suffer the weaknesses of others. மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு குறைபாடுகளை நம்ம எதனால வாழ்க்கையில அது ஒரு சுமையா பார்த்து நம்ம நம்ம சந்தோஷத்தை விடுறோம்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. சோ எல்லா உறவுகள்ல இருந்து நம்மளால விலகி போக முடியாது. There are things that can be solved. சில விஷயத்தை சரிப்படுத்த முடியும். There are things from which we can walk away. விலகி போலாம். There are aspects of life which we have to manage. நம்ம ஓடியும் போக முடியாது, அதை சரி செய்யவும் முடியாது. அதை நம்ம மேனேஜ் பண்ணி போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னா அது மற்றவங்களுக்கே எனக்கு இல்லையே, அதுவே ஒரு கொடுப்பனை தானே. நான் போலியானவனா இல்ல, வேற யாரோ என் கையில போலியா இருக்காங்கன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொடுப்பனை தான். So only with our own awareness we have to manage certain relationships. We can't run away. உங்க பாஸ் உண்மையானவனா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல 2 பேரை பிடிச்சிருக்கு, 4 பேரை பிடிக்கல, என்ன பண்ண முடியும்? கோச்சின் வேலையை விட்டுற முடியுமா? அடுத்த மாசம் குடும்பம் நடந்தானோல்ல, விட முடியாதுல்ல. நம்மளோட மேஜர் கஸ்டமர் நமக்கு கொஞ்சம் போலியானவரா இருக்காரு, ஆனா அவர் தான் மேஜர் கஸ்டமர், அவரை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். மேஜர் அக்கௌண்ட் விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஓட்டு போடாதவங்க முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ ஆயிட்டாங்கன்னா நாட்டை விட்டு போயிடுவீங்களா? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சோ வாழ்க்கையில there are things that can be changed. There are things that we can move away from. There are a lot of things where we have to manage them. We have to manage. வேற ஒண்ணும் பண்ண முடியாது.